ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு சம்மர் டேஸ் இல்லையா? ஸோ வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு குட்டீஸுங்களுக்கெலாம் வந்துட்டு ஹாலிடேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த டைமில் எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸு வேணும் அப்படின்னு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்குறீங்களா? இப்போ இது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் என்ன செய்யலாம், என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரவா போண்டா தான் செய்ய போகிறோம். ரவா போண்டா என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன், எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை பொறுத்த மட்டிலும் இந்த இதை செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குட்டீஸ் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு ரவா போண்டா தான் இப்போ செய்ய போகிறோம். ரவையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மைதாவை மைதா மாவு ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள். மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீனி, அது கூட ஏலக்காய் தேவையான அளவு எவ்வளோ செய்கிறீங்க அப்படின்னா சீனி ஏலக்காய் சேர்த்து அது நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக பொடி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு மைதா மாவில் அந்த சீனியை நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச ரவையும் சேர்த்து ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடு எப்படி நெக்ஸ்ட்டு எப்படி மெத்தட் ஃபாலோ பண்ணுறோன்னா இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா. இப்போ பாருங்கள், நான் ரவையை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரவையை ஆட் பண்ணிவிட்டு மூணையுமே சேர்த்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ தண்ணி தேவையான அளவு நம்ம ரொம்பையும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தேவையான அளவு நமக்கு பார்த்தா தெரியல, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கணும். சீனி தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக இனிப்பு பதத்தை பார்த்துக்கணும். இனிப்பு நல்லா இருந்தால் தான் போண்டா நல்லாயிருக்கும். ஸோ இனிப்பு கம்மியாக போட்டோம் அப்படின்னா போண்டா டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் சீனி நீங்கள் எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ரவா சேர்த்துருக்குறேன், மைதா மாவு சேர்த்துருக்குறேன், ஏலக்காயும் சீனியும் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பொடியும் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி இந்த மாதிரி பதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இது அப்படியே நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். சோடாப்பு இருந்தது அப்படின்னா சோடாப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சோடாப்பு இல்லாதனால நான் சோடாப்பு போடலை. இருந்தது அப்படின்னா போண்டா நல்லா மெதுவாக ஹார்டாக இல்லாமல் மெதுவாக வர்றதுக்கு உதவும். அதனால் சோடாப்பு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம போண்டா சுட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த மாவு எடுத்து நம்ம அப்படியே போண்டா மாதிரி வடிவத்தில் நம்ம அதை போட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி போட்டுட்ருக்குறேன்னு பாருங்கள். நல்லா வேகுது. நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெட்டாக வந்தோன்னே தான் நம்ம அதை எடுக்கணுமே. அது வரை நம்ம நல்லா வேக விடணும். இந்த மாதிரி நல்லா போண்டா சேஃபில் நம்ம அந்த மாவை நல்லா எடுத்து நம்ம போடணும். போட்டு நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெட்டாக வரணும். ரெட்டாக வந்ததுக்கப்புறம் தான் ஏன்னா உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும். மாவெல்லாம் நல்லா வேக விடணும். நம்ம இந்த மாதிரி ரெட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம போண்டாவை எடுத்துடலாம். கரண்டியை வச்சு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம போண்டா போடணும். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு இருக்கணும்.
கருக விட்டுறக்கூடாது. போண்டாவை கருக விட்டுறாமல் நம்ம நல்லா பண்ணோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்ட்டு யோசிச்சுட்ருக்கிற டைமிங்கில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் செய்ய தோணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா மேக்கப் ஐட்டமும் சரி, இந்த மாதிரி குக்கிங் ஐட்டமும் சரி, நிறையா நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போண்டா ரவா போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே பாய்.